இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எதுக்காக இங்க நோட்டீஸ் ஒட்டிருக்கீங்க? ரகுராம், அதுக்கு நான் பதில் சொல்றேன். கதிர் ஹோட்டல் நடத்துறதுக்கு அடமானமா உங்க வீட்டு பத்திரத்தை எனக்கு கொடுத்திருந்தீங்க. ஆமா, அதுக்குதான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஹோட்டல் ஒழுங்கா நடக்கல, அங்க எக்கச்சக்க பிரச்சனை. அது அடிக்கடி மூடுவாங்க. அந்த ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ரவுடிங்க கூட்டம் அங்க அதிகமா வராங்க. அங்க ஒழுங்கா பிசினஸ் நடக்காம அந்த ஹோட்டல் ஓனர் ஐபி நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். என்ன நீ நம்ப வேண்டாம், ஆனா இத நம்புவல்ல. கொடுங்க. நல்லா படிச்சிட்டீங்களா? கதிர் ஹோட்டல் அந்த ஓனரால கடன் அடைக்க முடியாது. அதனால கதிர் வாங்கின 50 லட்சம் ரூபாயில 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். பாக்கி 40 லட்சம் ரூபாவை உடனே எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள கதிர் வந்து பணத்தை கொடுக்கலனா அவ வாங்கின கடனுக்கு ஈடா இந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்திருக்கீங்க. 2 நாள்ல நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். வீடு எனக்கு சொந்தமாகும். புவனா, உன் மனசுல என்ன நினைப்பு இருக்கு? ஒரு கால அவகாசம் கொடுத்தா தானே வாங்கின உன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்ட முடியும். அதெல்லாம் சரிதான்.